ஹலோ ஹாவி பர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெட்டி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம். ஒரு பேன் இண்டியா லாங்குவேஜில் தமிழ் டப்லையும் இந்த படத்தை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு சென்னையிலாம் எஸ்பெஷலி. ஸோ மெயினாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண், ஜான்வி கபூர், அதே மாதிரி சிவராஜ்குமார், ஜெகதீஷ் பாபு இவங்கெல்லாம் இந்த படத்தில் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் புஜிபாபு சனா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் கம் எமோஷனல் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட படம்னே சொல்லலாம் அந்த படத்தோட ஜானர். ஸோ மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள், ஆந்திராவில் விசாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்க ஒரு மலைவாழ் மக்கள். அந்த மலைவாழ் மக்களில் ஒரு மெயின் பர்சனாக வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண் இருக்காரு. அவர் வந்து கிரிக்கெட்டு, கபடி இப்படின்னு எல்லா ஸ்போர்ட்ஸும் பயங்கரமாக ஆடுவார். அவர் அந்த அளவுக்கான ஒரு மல்டி டேலண்டடான ஒரு பர்சன் தான். அவர் அந்த ஊர்லேயே கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமஸான ஆள். என்னதான் மலைவாழ் மக்களாக இருந்தாலும் கீழே வந்து அந்த மலை கீழே இருக்க அந்த ஊரில் இருக்க மக்கள் கூட சகஜமாக விளையாண்டு அந்த ஊரில் ஒரு லோக்கல் ஹீரோ மாதிரி ஒரு லைக் ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் மெயினாக ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆள். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து இந்த ஒரு ட்ரெயின் வந்து நிற்க மாட்டேங்குது. அந்த மலைவாழ் கிராமத்தில் ட்ரெயின் நிற்க மாட்டேங்குது. அங்கேருந்து கீழே இறங்கி ஊருக்கு வரணும்னா ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகபதி பாபு இதுக்காக நிறைய இடத்துல மனு கொடுக்குறாரு, கஷ்டப்படுறாரு. ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணி இறந்தே போகிறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலைவாழ் கிராமத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஏன்னா இதுக்கு ஒரு பேரே இல்லை. இது இந்தியா மேப்ல இந்த மாதிரியான ஒரு ஊர் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஊருக்கு ஒரு பேர் வேணும், இங்கே ஒரு ஐடென்டிட்டி வேணும், இங்கே ட்ரெயின் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு போராட்டத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ராம்சரண் வந்து முடிவு பண்ணுறாரு. அப்போ ஒரு ஸ்மார்ட்டாக யோசிக்கிறார். நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட்னா இல்லை செட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து வேற ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ளே போகலாம்னு சொல்லி குஸ்தியில் இறங்கி ஆட ஆரம்பிக்கிறாரு. அது ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்லாம் போய் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துச்சா, இந்த ஊருக்குன்னு ஒரு பேர், இவருக்குன்னு ஒரு அடையாளம் வந்துச்சா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஜானர் தான் இந்த படத்தோட கதை. மெயினாக ராம் சரண் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது இந்த படத்தில். ஆக்சுவலாக உண்மையில செம்மையாக மிரட்டியிருக்காரு. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷன் சீனாக இருக்கட்டும், அந்த கேரக்டராகவே பண்ணிருக்காரு. எமோஷன் சீன்லாம் பயங்கரமாக எடுத்திருக்காரு ஆக்டிங் வைஸ். எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் ஒரு 1 hour அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங்கில் பீக்கில் இருக்கும். செம்ம பர்ஃபார்மன்ஸ். இது வரைக்கும் ஒரு படம் நிறைய படங்களை லைக் வெரைட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருப்பாரு. பட் இந்த படத்தில் அந்த ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லுவேன். செம்மையாக பண்ணியிருந்தாரு அவரோட பர்ஃபார்மன்ஸ். ஜான்வி கபூர் அவங்க இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. சும்மா பேருக்கு வந்துட்டு போகிற ஒரு ஹீரோயின் ரோல் தான். படத்தில் ஒரு 5-6 சீன் தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்களில் யூஸ்வலாக வைக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் ரோல் தான். பட் அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக சிவராஜ்குமார் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது இந்த படத்தில். ரொம்ப ஒரு மாதிரி அந்த வெறப்பான ஒரு கேரக்டர் தான் வருது. அவர் தான் அந்த குஸ்தி மாஸ்டராக ரோல் பண்ணியிருக்காரு. நீட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப செட்டில் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருந்த அவரோட பர்ஃபார்மன்ஸ். அது மாதிரி ஜெகபதி பாபு அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் நீட்டாக பண்ணியிருக்காரு. அவர் ஜெகபதி பாபுன்றதே நம்ம உத்து பார்த்தா தான் நமக்கு தெரியுது. அந்த படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இவர் தான் ஜெகபதி பாபு அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு அந்த ஒரு வயசான மேக்கப் ஒன்று போட்டிருக்காங்க அவருக்கு. அவரும் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இந்த கதைக்கு முக்கியமான ஒரு கேரக்டர். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லுவேன். மெயினாக திவ்யாந்து அவர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல், ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. சின்ன கேரக்டர் தான், அவர் கேரக்டரும் நல்லா இருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி ராவ் ரமேஷ் அவரும் இந்த படத்தில் வந்து ஜான்வி கபூருக்கு வந்து அப்பாவை ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. லைக் பொலிட்டீஷியன் ரோல் தான். அவரும் ஆக்சுவலாக அவர் ரோல் இந்த கதைக்கு ரொம்ப தேவையானு பார்த்தீங்கன்னா இல்லை தான். ஜஸ்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சீன்ஸை மூவ் பண்ணுறதுக்காக கொடுத்த ஒரு சின்ன கேரக்டர் தான். அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. மெயினாக பூமன் இரானி அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இவரும் படத்தில் ஒரு 3-4 சீன் தான் வராரு. பட் ஒரு முக்கியமான ரோலாக வராரு. மெயினாக ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு சாங்ஸ்லாம் ஓரளவு கொஞ்சம் ஆவரேஜாகவே இருக்குது. மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு நீட்டாக போட்டிருந்தாரு. மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா அப்படின்ற மாதிரி எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. யாரோ ஒரு புது மியூசிக் டைரக்டர் போட்ட மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் ஓரளவு கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருந்தார் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். மெயினாக இது வந்து எனக்கு ஒரு ஏஆர் ரஹ்மான் படத்தோட மியூசிக் மாதிரி ஒரு ஃபீல் ஆகலை. ஈவன் சாங் கூட ஓரளவு ஃபீல் ஆச்சு. ஓகே, இது ஒரு ஏஆர் ரஹ்மான் ஒரு அவரோட டச் அப்படின்றது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுத்தமாக எனக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுது. பட் ஆனால் ஓரளவு கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருந்தது. லைக் இந்த கதைக்கு என்ன தேவையான மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அவர் கொடுத்துருந்தாரு. மெயினாக வந்து ரத்னவேலோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து சுற்றி அந்த ஒரு கிராமம், அந்த மலையடி வாரம், அந்த கிராமம் ப்ளஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் ரிங்கு இங்கே தான் நடக்குது. சுற்றி ஒரு 3-4 லொக்கேஷன் தான் மொத்தமாகவே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேமரா ஆங்கிள்ஸில் அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு. அவரோட கேமரா ஆங்கிள்ஸ், அவரோட டிஏ ஒர்க் இருக்கட்டும், ஃப்ரேம் எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவீன் ஒலியோட எடிட்டிங் பார்த்தீங்கன்னா படம் ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours கிட்ட போகுது. வந்து இந்த டியூரேஷன் தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய தேவையில்லாத லைக் கமர்ஷியல் சீன்ஸ்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் வெட்டி தூக்கிட்டு இருக்கலாம் 15-20 minutes. கொஞ்சம் அந்த 3 hoursன்றது வந்து அந்த டியூரேஷனாக ரொம்ப பெருசாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இந்த படம். அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். என்ன டேரக்டர் புஜிபாபு சனா, ஸோ அவருக்கு இது செகண்ட் படம். ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா கான்செப்ட் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரியான படங்களுக்கு ரைட்டிங் ரொம்ப ரொம்ப தேவை. அவ்வளோ சீரியஸான ஒரு ரைட்டிங் தேவை.
இதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து என்னென்ன ஒரு பாசிட்டிவாக பண்ணியிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம நெகட்டிவ் போகலாம். இந்த படத்தை அவர் பாசிட்டிவாக பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 hour அவரோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் அவ்வளோ நீட்டாக எழுதியிருக்காரு. சீன்ஸ் அவ்வளோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு சீனையும் எழுதியிருக்காரு. கேரக்டர்ஸும் அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவரோட ரைட்டிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அந்த டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வை இன்க்ளூடிங் டைலாக் வைக்கு சீன் பை சீன் அவரோட ஸ்க்ரீன் பிளே லாஸ்ட் ஒரு 1 hour நல்லா இருந்தது. அதான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்தது. ப்ளஸ் வந்து ராம் சரணோட ஆக்டிங் தாறுமாறாக இருந்தது. இந்த 2 விஷயம் தான் அந்த படத்தில் நான் பார்த்த பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயங்கள். பட் அதே மாதிரி நம்ம வந்து நெகட்டிவான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறையா இருக்குது. ஏன்னா ஜான்வி கபூர் வர சீன்ஸ் அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour to 45 minutes வந்து நமக்கு வந்து ரொம்ப கமர்ஷியல் சீன்ஸ் வந்து அது எதுவுமே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் படம் ஒரு மாதிரி சோர்வாக போகிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எனக்கு உண்மையில அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 45 minutes 50 minutes பார்த்தோன்னே என்னடா படம் இது, என்னடா இவ்வளோ முக்கியம் இருக்குது, சரி இந்த படத்துக்கு நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப யூஸ்வலாக இருக்குது, இல்லை பெருசாக என்ன இருக்குது போது, ஏன்னா எல்லாம் ஆஹா ஓவான்னு பாராட்டினாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி ரைட்டப்லாம் நிறையா பார்த்துருந்தோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எனக்கு வந்தது. பட் அந்த ஒரு 40-50 minutes இந்த படத்தை நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா என்னடா அது இந்த 40-50 minutes இப்படி எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வேறு மாதிரி எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எனக்கு ரொம்பவே வந்து லேக் ஆச்சு. ரைட்டிங் அந்த அளவுக்கு எதுவும் ஸ்ட்ராங்காக இல்லாதது இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன மைனஸாக போச்சு. ஏன்னா கோர் பிளாட் அந்த கதை வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதை, ப்ளஸ் ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லாஸ்ட் 1 hour கான்சென்ட்ரேட் பண்ண இந்த படத்தோட ரைட்டிங்கை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா வேற மாதிரி படம்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இப்போ ஒரு ஆவரேஜான ஒரு கமர்ஷியல் மூவி அந்த படம் போயிடுச்சு. ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான். கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ ஒரு 1 time டீசன்ட் வாட்ச், ரொம்ப போர் அடிச்சுன்னா தேட்டரில் பார்க்கலாம். அந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு 1 time வாட்ச். டைம் இருக்கும்போது பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.